ஆம்பளை பொறுக்கி பொறுக்கிய ஆம்பளை, பொம்பளை பொறுக்கி பொறுக்கி பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பொதுவாகவே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற எல்லா நிகழ்ச்சிகளுமே டிஆர்பியை மையப்படுத்தியது தான். அதை நோக்கமாக கொண்டு தான் அந்த நிகழ்ச்சிகளே தயாரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விரும்பத்தகாத விஷயங்களை கூட அவங்க அனுமதிப்பது கூட என்ன காரணம்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு பெரிய கூட்டம் பார்க்கணும், இதன் மூலம் டிஆர்பி ஏறுனா நம்மளுடைய ரெவின்யூ ஏறும், விளம்பர வருவாய் ஏறுங்கிற அந்த கால்குலேஷன் தான். இப்போ நீங்கள் பிக் பாஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பார்வதியும் சரி, அந்த பையன் கமருதீன்கிற பையனை ஆரம்பத்தில் இருந்தே ஒரு இம்மாரலான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் டிவிக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருந்தது, அன்னைக்கே இவங்களுக்கு வெளியில் போட்டிருக்கணும். அதை அவங்க பண்ணலை. பட் அதே நேரம் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி போயிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த தவறுகளை ஞாபகமாக கடந்து போவார். புரியுதா இல்லையா? அதை சுட்டி காட்ட கூட மாட்டார். விஜய் டிவியை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, குழந்தைகளும் பார்க்குறாங்க, அந்த பொறுப்போடு நடந்தீங்கன்னு கூட அவர் சுட்டி காட்டாமல் அதை அங்கீகரிக்கிற மாதிரியே போவார். அதுதான் அந்த பையனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லை மீறி அந்த சாண்ட்ராங்கிற ஒரு பெண் மீது இவர் வந்து ஒரு வன்முறையான தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு போனது. அது ஒரு கேம் தான், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. இன்னொன்று, பெண் வந்து ஒரு பலவீனமானவள், அப்போ நீ வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த விஜய் டிவி கடந்து போயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்தது.